ஹலோ. ஹாய் துர்கா. நார்த் இந்தியா ரிசர்ச் டூரை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் சிவபுரி வந்தேன். வந்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உன்ன மாதிரி டூர்ல தான் இருந்தேன். அமெரிக்காவில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ப்ராஜெக்ட் பிரச்சனையில என்ன மறந்துட்டீங்களா? மறக்க முடியுமா? யாரும் இல்லாத எனக்கு நீதானே எல்லாம். துர்கா. ஏய் துர்கா. துர்கா. ஏன் எதுவும் பேசாம இருக்க? என் மேல கோவமா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்ட? இந்த தடவை சிவபுரிக்கு வந்ததும் உடனே உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய் எல்லாம் போய். ப்ராமிஸ். உனக்காக தாலி ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது கையோடு எடுத்துட்டு வரேன். அது சரி, உன் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? துர்கா, இந்த ரிசர்ச் எல்லாம் மறந்துட்டு என்ன மேரேஜ் செஞ்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு குடும்பங்கிற யூனிவர்சிட்டியில PhD வாங்கிக்க. என்ன சொல்ற? கிருஷ்ணா. ஏய், என்ன? எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நானு உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். இவ்வளவு நாள் பார்த்தது பத்தாதா? காலம் பூரா நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என் ஆசை தீராது. எப்ப வரீங்க? வர. என்னைக்கு? Within 7 days. கிருஷ்ணா, thank you. மல்லி, அவர் வரதுக்குள்ள டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கணும். இல்லனா நம்ம 2 பேருக்கும் தான் திட்டு விழும். குட் மார்னிங் அண்ணி. மார்னிங். என்ன காலங்கத்தாலேயே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க? இது தினமும் எங்களுக்கு இருக்கிற வேலை தானே. வா. துர்காமா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி பார்க்க முடியும்? இவ அண்ணா அந்த பங்களா வேலையா சுத்துறாரு. இவ என்னடானா ரிசர்ச் ஒர்க்னு ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்காம ஊரா சுத்துறா. இன்னைக்காவது பார்க்க முடிஞ்சதே, அதுவே நம்ம அதிர்ஷ்டம் தான். துர்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஷயமா? என்னது? ஒண்ணு இல்ல. அண்ணி என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி. சொல்றேன். உங்க அண்ணன் அந்த சிவபுரி பங்களால சில சேஞ்சஸ் பண்ணி இன்ஜினியர் ஜேகேவோட பிளான் படி புது பங்களாவை மாத்த போறாரா. அங்க ஜேகேவையும் தங்கச்சி துர்காவையும் குடி வைக்க போறாரா. ஐயோ அண்ணி, ரத்தம் வருது. எப்படி மலை மஞ்சளுக்கு அங்க இருக்கு பாருங்க. சரி, இப்ப துணி கொண்டு வா. இத எடுத்துட்டு வரேன். எங்க? ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. சரி, நீ போ. கட்டட்டுமாமா? நானே கட்டிக்கிறேன். அண்ணி, யாருங்க? இவங்களா? இவங்க பேரு கருப்பாயி. பாவம், அனாதை. நான் கர்ப்பமா இருக்கேன்ல, எனக்கு உதவியா இருக்கட்டுமேனு உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு பயங்கரமான முகம் இல்ல? நான் பயந்தே போயிட்டேன். உங்க அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். Get the paper. கண்ணையா, இதோ வரேன் சார். வண்டி ஷெட்ல விடு. விட்டுறேன் சார். ஹாய் துர்கா. என் செல்ல கண்ணு. ரிசர்ச் எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. அது சரி, நீ எப்போ வந்த? காலையில தான் வந்தேன். சிவகுமார் கரெக்ட் டைம்க்கு வந்தானா? Thank God. ட்ரெயின் வரதுக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு வந்து எனக்காக காத்துட்டு இருந்தான். பரவாயில்லையே, இன்னைக்காவது கரெக்ட் டைம்க்கு வந்தானே, அது உன் அதிர்ஷ்டம். ஐயோ, என் அருமை மனைவிக்கு என்ன ஆச்சு? கையில என்ன கட்டு? காய்கறி நறுக்கிறப்போ கையை அறுத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? இவ எப்பவும் இப்படிதான், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்குவா. இன்னைக்கு பூரா பாரு, மூஞ்சிய திருஷ்டி பூசணிங்க மாதிரி தூக்கி வச்சுக்குவா. சும்மா இருடா, பாவம் அண்ணியோட கோவத்தை கிளறாத. லட்சுமி, 1 கப் டீ. அண்ணி, எனக்கு ஒரு கப். இங்க பாரு துர்கா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணா? உனக்கு ஜேகேவை பிடிக்கும், ஜேகேக்கு உன்னை பிடிக்கும். நீங்க 2 பேருனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல நாள்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறேன். போனா என்ன இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்றியா? அதுல அப்படின்னா இன்னைக்கு ரெடிங்கிறியா? தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணி. துர்கா, உங்க அன்னைக்கு கோவம் வந்தா ரொம்ப அழகா இருப்பா. நான் முதல் தடவை பார்த்தப்போ இப்படித்தான் மூஞ்சிய தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு கவந்தவன் தான் நான். இவன் முகத்தை பாத்தியா? ஆப்பிரிக்கால இருக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிக்கலன்னு தான் நானும் சிரிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு. 2 முயலை கொண்டு வந்திருக்கல. என்னால முடியாதுப்பா. இந்த பிராணிகளை கொல்றது ரொம்ப பாவம். பாவமாவது புண்ணியமாவது. கொன்னா பாவம், தின்னா போச்சு. கண்ணையா, நானும் மல்லியும் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சிடுறோம். அந்த வேலையை நாங்க பண்றோம். நீ போய் அந்த பங்களாவை கிளீன் பண்ணு. இன்னும் 2-3 நாள்ல நாம அங்க ஷிஃப்ட் ஆக போறோம். ஃபேண்டாஸ்டிக். பசு மாட்டை கட்டி பாட போறேன், ஒரு பாட்டெடுத்து ஆட போறேன். வந்தேண்டா பால்கார. இந்த பங்களாவுக்கு இவ்வளவு பெரிய கேட்டு வேற. இந்த பங்களாவை பேய் பங்களான்னு சொல்றாங்களே. எனக்கு என்னவோ இந்த பங்களால பேய் இருக்கும்னு தோணல. அப்படியே இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட அது பெரிய பேயா இருக்குமா? ஆரம்பமே தடுக்குது. இன்னைக்கு சகுனமே சரியில்லை. பகல் நேரத்திலேயே இந்த பங்களா இவ்வளவு பயங்கரமா இருக்க, ராத்திரில எப்படி இருக்கும்? நம்ம முதலாளிக்கு அறிவே கிடையாது. இந்த பங்களா போய் வாங்கி இருக்காரு. அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு. ஏய் பேய் பூதங்களே, நான் தான் காரைக்குடி கண்ணையா வந்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வர உள்ள. இதை கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு படி பால் குடிக்கணும் போல இருக்கு. ஜேகே ஸ்பீக்கிங். ஜேகே, நான் தான் விஜய். ஹாய். வரேன்னு சொன்னேன். வரேன்டா. அங்க வந்தா எனக்கும் மாறுதலா இருக்கும்ல. சரி, வரேன்னு சொன்னேன். எப்போ வர? டுடே இஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஐ அம் தேர். ஓகே. ஓ, கரண்ட் போயிடுச்சு. விஜய், நான் வர விஷயத்தை துர்கா கிட்ட சொல்லாத. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே, பை. குட் நைட். ஜேகே நம்ம பங்களாவுக்கு வர போறான். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? பைத்தியம். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்க. சிவபுரி பங்களாவுக்கு நாம போக கூடாதுன்னு சுவாமிஜி சொன்னார்ல. உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாம அங்கதான் வாழ்ந்தாகணும். ஏய் லட்சுமி, இப்ப எதுக்காக அழற? எங்க பாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஓகே, நாளைக்கே நாம 2 பேரும் சுவாமிஜி பார்க்க போறோம். ஓகேவா?
இதில் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மனுஷங்க மேலே தான். அது கூட அவங்க நடவடிக்கை பொறுத்து. இன்னும் 2-3 நாள்ல அந்த பங்களாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடு சாபத்தில் மூழ்கி அமுங்கி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சுட்டு எரிக்கக்கூடிய மண் அது. கண்ணீரும் ரத்தமும் ஆறுகளா ஓடின மண் அது. என்னைக்கோ சுக்கு நூறா போன கனவோட யுத்த பூமி அது. அங்க பூக்கிற பூக்கள்ல கூட ரத்தம் தான் வடியும். அங்க சுவாசிக்கிறது கூட விஷம் நிறைஞ்ச கெட்ட காத்து. அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூஜை பண்ணணும்? எனக்கு இவளுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அந்த பூஜையை பண்ணி தான் ஆகணும். லட்சம்னு சொல்லி அலட்சியமா விட்டுடாதப்பா. பூஜைங்கிறது நாம குறி வச்சு விடுற ஒரு பானம் தான். அந்த கடவுள் கூட அந்த இடத்துல காலடி வைக்க விருப்பப்படுறதில்லை. லட்சுமி வாப்பலாம். இருங்க. அவசரப்படாதப்பா. அவசரம் ஆபத்தை தரும். நமக்கு வேண்டியவங்கள்லாம் இழக்க வேண்டி வரும். ரொம்ப கஷ்ட நஷ்டமெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும். அந்த வீட்டு பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. நான் சாகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன். இங்க பாருங்க, நாம 21ஆம் நூற்றாண்டுல கால் எடுத்து வச்சிருக்கோம். மனுஷன் எல்லா கிரகங்களையும் தாண்டி சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியாதா? அந்த சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கே காலத்தை நிர்ணயம் பண்ணது இந்த பூமியில. சுத்தம். லட்சுமி, நான் வெளியே இருக்கேன், நீ வா. எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி. அந்த விதியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுமா. தினம் அந்த துர்கா தேவிய மனசுல தியானம் பண்ணு. உன் கணவன் எங்கே போனாலும் நீ அவன் பின்னாடி துர்கா மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு நிழலா தொடரணும். வரேன் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பவா. சாமி, ஏதோ அபசகனம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து. அதன் அறிகுறி. ஏதோ ஒரு ஆத்மா விரக வேதனையில் தவிக்கிறது. அந்த சிவபுரி பங்களா ஒரு விருந்தாளிக்காக காத்திருக்கிறது. ஒரு பேக்கெட் 555 கொடுங்க சார். அந்த சிகரெட்லாம் இங்க கிடைக்காது. கோல்ட் ஃபிளாக் கிங்ஸ் இருக்க கொடுக்கவா? பரவாயில்ல கொடுங்க. மேட்ச் பாக்ஸ். சார் பணம். சிவபுரி போறதுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா? நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். டைம் வேற 5 ஆயிடுச்சு. உங்களுக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு காலையில போறது நல்லது. சிவபுரி வேற ரொம்ப தூரம். இந்த நேரத்துல இங்க இருந்து அந்த ஊருக்கு எந்த வண்டியும் போகாது சார். நோ ப்ராப்ளம்.
ஐயா, என்னங்க நீங்க சிவபுரிக்கு போறீங்களா? ஆமா, நீ யாரு? பூக்காரி செல்வி. செல்வி? கேள்விப்பட்ட பேரா இருக்க. இதுக்கு முன்ன பார்த்த மாதிரி இருக்கு. சிவபுரியை சேர்ந்தவ. இன்னைக்கு இந்த ஊருக்கு பூ விற்க வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்லயே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வீட்லயே தங்கிடுவேன். என்னோட கெட்ட நேரமோ என்னமோ இன்னைக்கு பாட்டி வேற ஊர்ல இல்லைங்க. மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போயிட்டாங்களாம். சிவகுமார்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்திருந்தா அவன் கூடயே போயிருப்பேன். ஓஹோ, இன்னைக்கு சிவகுமார் வரலையா? வரலங்க, அதனால்தான் யாராவது வந்தா அவங்க கூட போலான்னு இருக்கேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எனக்கும் ஆட்சேபம் இல்லை. வாங்க போலாம். செல்வி, நான் உன்னை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்ன பின்ன தெரியாத ஆளு கூட இந்த நேரத்துல இந்த பயங்கரமான இடத்துல இப்படி தைரியமா வரியே. பயமா? பயமா? பயப்படுறதுக்கு நீ என்ன பேயா? ஒருவேளை இருந்தா. சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளோட செத்து போனவங்க ஆவிகளா அதே இடத்துல அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? தனியா போறவங்க பின்னால நிழல் மாதிரி வருவாங்களா? அந்த ஒவ்வொரு நிழலுக்கும் எவ்வளவு அர்த்தம் இருக்கும். நீ ரொம்ப அழகா பேசுற, ரொம்ப அழகாவும் இருக்க. அது சரி, நீ எந்த நம்பிக்கையில என் கூட வர? எத்தனையோ வருஷ கனவு. என்ன? ஒண்ணு இல்லைங்க, அது வந்து உங்களை பார்த்தா ரொம்ப பழகினவர் மாதிரி இருக்கு. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நான் இங்க தான் வருவேன். இந்த இடத்துல நின்று இங்க இருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போனவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்க இருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். செல்வி, செல்வி என்ன பண்ற? செல்வி, செல்வி நில்லு. செல்வி, நான் சொன்னதை கேளு. செல்வி, விழுந்துடுவ. செல்வி நில்லு. செல்வி, செல்வி நில்லு. விழுந்து சாகிறதுக்கு வேற எங்க இடம் கிடைக்கல உனக்கு? சாகிறதா? நானா? அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவனா யாரு? அவதான் யாரு? பூக்காரி செல்வி. எந்த பூ, எந்த பொண்ணு, எந்த செல்வி? இத பாரு, நான் இப்ப இங்க வரலன்னா இந்நேரம் கீழே விழுந்து மேல போய் சேர்ந்திருப்பேன். சரி, நீ யாரு? எங்க போயிட்டு இருக்க? என் பேரு ஜெயகிருஷ்ணா. சிவபுரியில என் ஃப்ரெண்ட் இருக்கான், விஜய். அங்கதான் போறேன். அப்படின்னா நீங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சார், உங்களை தேடி தேடி வெறுத்து போயிட்டேன் சார். அந்த பஸ் எப்பவும் லேட்டா தான் வரும்னு நினைச்சு ஒரு ஸ்மால் பெக் அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அந்த பஸ் வந்துருச்சு போல இருக்கு. வாங்க சார் போலாம். என்ன சார் அங்கேயே நின்ட்டீங்க? அந்த பொண்ணு செல்வி. செல்விங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல. இந்த நேரத்துல இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான், சிவகுமார். வாங்க சார் போலாம். சார், எங்க இருக்கோம்? இதான் சார் நம்ம விஜய் சார் வாங்கியிருக்க புது பங்களா. ஒரு காலத்துல யாரோ ஒரு ஜமீன்தார் குடியிருந்த பங்களாவா சார்.
என்ன சார் இது? இந்த நேரத்தில் எங்கேயே இறங்குறீங்க? நீ போ, நான் அப்புறமா வரேன். சார், அது இன்னைக்கு பௌர்ணமி வேற. இந்த வேற யார் கொடுத்தாலும் நான் பணம் வாங்கியிருப்பேன் சார். நீங்க எங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேன். நான் வரேன் சார். உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. ஹலோ. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னங்க? ஃபோன். யாரு? ஜேகே. ஜேகேவா? ஹலோ. ஹாய் ஜேகே. என்னடா இன்னைக்கு வரேன்னு சொன்ன, ஏன் வரவே இல்லை? இப்போ நான் எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓம் பங்களால இருந்துதான். என்ன? ஏன் பங்களாவில் இருந்தா? ஹேய், பொய் சொல்லாதடா. யாரு அங்க? யார் இருக்காங்க? கிழவனா? எந்த கிழவன்டா? என்ன முகத்துல அறுப்பு இருக்கிற கிழவனா? கொஞ்சம் இரு. கண்ணையா, ஏய் கண்ணையா. என்னங்க ஐயா? நீ பங்களாவுக்கு பூட்டு போடலையா? போட்டாச்சே. இதோ. ஏ முண்டம், நீ பூட்டலடா. அங்க யாரோ ஒரு கிழவன் வந்திருக்கானா. எந்த கிழவன்? ஜெகே, நீ அங்கேயே இரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். ஓகே? அந்த கிழவன் பங்களாக்குள்ள எப்படி போனா? அதான் எனக்கும் புரியல. ப்ரூனோ, கதவை திறந்து வச்சுட்டு எங்க போன அந்த கிழவன்? ஆளே காணோம். ஏய் நில்லு. ஹேய், பயந்துட்டியா? இல்ல. இங்க என்ன பண்ற? வா. ஏய், நீ எனக்கு ஷாக் கொடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் டூ மச். என்னடா யோசனை? அதான் அந்த கிழவனை பத்தி தான். அவன் டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதுக்கு என் தங்கச்சி இருக்கா, அவகிட்ட சொல்லு, அவ கேட்பா. அவளும் உன்ன மாதிரி தான்டா. ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வா வீட்டுக்கு போலாம். நீ சொல்லும் போது கூட இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து வெளியே போக மனசே வரல. டேய், என்னடா இது? துர்கா கிட்ட என்ன சொல்றது? நீ போட. நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? உனக்கு பிடிவாதம் ஜாஸ்திரா. கண்ணையா, ஐயா, நீயும் ப்ரூனோவும் இங்கே இருந்து ஜேகேவை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, வரேன்டா.
என்னடா அப்படி பாக்குற? இந்த வண்டி வாங்கி 1 மாசம் ஆச்சு. கடைசியா கேக்குறேன், நீ வரியா இல்லையா? இல்லடா, நீ போ, நான் இங்கே இருக்கேன். ஓகே, குட் நைட். குட் நைட். பாய். உங்க 2 பேருக்கு என்னாச்சு? இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் ஆகல. இவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அவன் வர்றதை இவகிட்ட சொல்லல. இங்க வீட்டுக்கு வாடான்னா அவன் வரமாட்டேங்கிறான். இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவன் எப்படி இங்க வருவான்? நீயே சொல்லு. அவர் வேணா அங்க இருக்கட்டும். கல்யாணம் ஆகி இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சதே இல்ல. நீங்க அவரையும் அங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அதுக்கு தான் நீ இன்னைக்கு இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கிய? அப்பா, என் தங்கச்சி சிரிச்சிட்டா. இப்ப இல்ல, முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்த அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. என்ன ஆனாலும் நான் மட்டும் போன் பண்ண மாட்டேன். அவனும் ஒரு அரலூசு தான். உன்ன மாதிரி PhD பண்ணலனாலும் பங்களாவோட நீள அகலம், தூணோட சுத்தளவு, கோபுரத்தோட உயரம் என்ன இருக்குன்னு அளந்துகிட்டு இருக்கான். உனக்கு கோபம் வரணும் தான் இப்படி நாடகம் ஆடுறாங்க. ஜேகே இங்க வருவாரு. அவன் வரலன்னா என்ன, நாம எப்படியும் அங்க போகத்தான் போறோம். என்னம்மா? நெருங்கி வா, இது யார் என்று தெரியும். உயிரை காது நான் தந்த உபயம். தள்ளாடும் இரவில் தனியாக அழகு. பன்னீரில் நனையும் பால் வண்ணச் சிறகு. கொதிக்கும் நிலவுக்கு குளிர் என்ன தெரியும். இரவு எரிகிறதே. நெருங்கி வா, இது யார் என்று தெரியும். உயிரை தாது நான் தந்த உபயம். விரக நெருப்புக்கு விறகாகும் நினைவு. திரியை அணைத்திட தெரியாதோ உனக்கு. கொலுசு மணிகளின் அடங்காத ஏக்கம். மனசு மதில்களை சேராதோ ராகம். சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, அந்தங்கள் இல்லை.
அது நான் தந்த உபயம். கண்ணுக்கு தெரியாமல் அலைமோதும் காற்று, காலடி சுவடுகள் பதியாத பாட்டு, வெண்பனி ஈரங்கள் காயாத காடு, நீன்றி மண்ணில் வாழ வேறேது கூடு, வண்ணங்கள் பாசங்கள் சுவாசமும் வாடுது முல்லை, கலனம் தொடரும் ஜனனம் பயணம், சரசமும் விரசமும் உரசிட உயிர் கவனம், நெருங்கி வா இது யார் என்று தெரியும், உயிரை தாது நான் தந்த உபயம், தள்ளாடும் இரவில் தனியாக அழகு, பன்னீரில் நனையும் பால் வண்ணச் சிறகு, கொதிக்கும் நிலவுக்கு குளிர் என்ன தெரியும், இரவு எரிகிறதே. Bruno! Hey! Bruno! கைகளிலேந்தி பவளபாயினில் புன்னகை சிந்தி கோல. இதனையா இங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? ராத்திரி கூட நல்லா தானே இருந்தாரு. ஐயோ அது ஒண்ணு இல்லையா, நான் பயந்து போயிட்டேன். இந்தாங்க. இன்னைக்கு காலையில விஜய் போன் பண்ணாரு. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க விஷயத்த சொன்னேன். உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவங்களே பங்களாவுக்கு வரேன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா பயம் இருக்காது இல்லையா ஐயா? ஐயா நான் ஐயா உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க ஐயா. ஏய் ப்ரூனோ, இங்க வா. ப்ரூனோ, நேத்து ராத்திரி கனவுல நீயும் வந்த. செல்வி, அவ இந்த பங்களாவுல தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது கனவா நினைவா ஒண்ணுமே புரியல. குட் மார்னிங் ஜேகே. ஹாய். டா இத மட்டும் நீ தூக்கிட்டு போ, பாக்கி எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன். போ. அத எடு. என்ன கண்ணையா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க. அப்புறம் என்ன விசேஷம்? எதுவும் இல்லப்பா. இங்க இருக்க பேயெல்லாம் எப்படி இருக்கு? ஆமா, நீ ஏதோ தாயத்தை கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டி இருக்கேன், ஆனா அவுத்து காட்ட முடியாது. போய் வேலை பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ரூனோ, பங்களா எப்படிடா இருக்கு? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா?
ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூங்கினேன். ஹாய் துர்கா. அவளுக்கு உங்க மேல கோவம். சும்மா இரு லட்சுமி, உனக்கே இதெல்லாம்? அவளாச்சு இவனாச்சு, நமக்கு என்ன? வாப்பலாம். நீங்க வீட்டுக்கு வரலன்னு அவளுக்கு கோவம். ஐஸ் வச்சு நைஸ் பண்ணுங்க. ஹலோ துர்கா, என் கூட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பள்ளி, நீ சமையல் ரூமுக்கு போ. தனியா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை. சரிங்கம்மா. இது என்னடி இது? ஒரே ஒரு பொட்டி தூக்கிட்டு இவ்வளவு தூரம் மூச்சு வாங்குது. ஐயோ இல்ல, இந்த பங்களால பேய் பிசாசு இருக்குன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம ஐயா என்னடானா இந்த பேய கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன கிடைக்க இவ்வளவு பெரிய பங்களாவை க்ளீன் பண்ண நான் எங்கே ஆளுங்களை கூட்டிட்டு வரது? இந்த மாதிரி ஒரு பங்களா கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் லட்சுமி. இங்க பாரு, நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைய பார்த்து இந்த ஊரே சிவபுரி ஜமீனோட எஜமான் வராரு பாருன்னு சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயமா? என்ன லட்சுமி, இத்தனை வருஷம் நான் கண்ட கனவுதான் இந்த பங்களா. என் வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைச்சதை இன்னைக்குதான் கஷ்டப்பட்டு சாதிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கல்யாணம் ஆன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது நீதான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான் லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, உங்க உழைப்பு மட்டும்தான். எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை. என் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கணும் தான் ஆசை. ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும். லட்சுமி இங்க பார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. விஜய் சார், நான் கிளம்புறேன். சிவா, இதை வந்துட்டேன். 1 minute. இதை வந்துடுறேன். நீ இங்க என்ன பண்ற? இப்படி திடீர்னு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறியே. இன்னைக்கு பௌர்ணமி, தனியா நடமாடக்கூடாது. புது வீட்ல முதல் ட்ரீட். இதெல்லாம் பத்தாதுமா, நல்ல சாப்பாடு போடணும். அதுக்கு என்ன, ஜேக்கையும் உங்க தங்கச்சியும் மனசு வச்சா இந்த ஊருக்கே சாப்பாடு போடலாம். துர்கா எங்க? அவளை பங்களா பூரா சுத்திக்கிட்டு இருக்கா. ரிசர்ச் பண்ண ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கா. துர்காவுக்கு இந்த பங்களா ரொம்ப பிடிச்சிருச்சு. Wow, beautiful. துர்கா, என்னம்மா எப்படி இருக்கு பங்களா? பங்களாவுக்கு என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு. துர்கா, நீ வரியா சுவாமிஜி பார்க்க போல? போ. ரிசர்ச் உன்னோட சப்ஜெக்ட். மனுஷனோட தெய்வ பக்தி பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடு. ஓட்டும் விடுறா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல நம்பிக்கை. என்ன நீ அண்ணியை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே, பாவம் இல்ல? பண்ணட்டும், நடக்க கூடாது ஏதாவது நடந்தா அன்னைக்கு தெரியும். விபத்துங்கிறது ஒவ்வொருத்தரை தேடி வரும், ஒவ்வொருத்தர் விபத்தை தேடி போவாங்க. பலவந்தம் பண்ணி கூட்டு வந்தீங்க இல்லையா? ஆமா. துர்கா தேவியின் நாமமுடையவள்.
பழங்கால விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். ஆமா, இந்த பூமியில எவ்வளவோ தேடினாலும் கிடைக்காத எத்தனையோ விஷயம் இருக்கு. உண்மைதான். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு. அதை நான் நம்புறேன் சுவாமி. உலக வாழ்க்கையில நம்பிக்கை தாமா எல்லாமே. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. சர்வசித்தி பிராப்திரஸ்து. கொஞ்சம் நில்லுமா, இங்க வா. இது எப்பவும் கழுத்திலேயே இருக்கணும். சுபமஸ்து. சத்தியத்தின் பிரதிபலிப்பு தான் கனவு. முக்கியமா 2வது ஜாமத்துக்கு அப்புறம் வர்ற கனவுக்கு தான் ரொம்ப அர்த்தம் இருக்கு. போயிட்டு வாங்க. தாயே துர்கா, நீதான் காப்பாத்தணும். எனக்கு துர்காமா, அறிவு இருக்க உனக்கு? இப்படி வந்து மோதிரியே, கால் உடைஞ்சா நீயா தருவ? இது ஒண்ணு குடு, குடு. அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு நாய் மாதிரி நடந்துக்குதா? இதுக்கு அறிவு கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது. இந்த வீட்டுல 2 சுகவாசிங்க. ஒண்ணு இது 3 வேளை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்குது. இன்னொன்னு நீ நல்லா தின்னுட்டு பேய் மாதிரியே சொல்லிக்கிட்டு. இன்னொரு வாட்டி நீயோ அதுவோ என் முன்னாடி நின்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். துர்கம்மா, 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 துர்கம்மா. இது இருக்குதே, காட்ட வேண்டியது கண்டா. நாயே, ஐயோ ஐயோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? என்ன துர்கா இந்த வேஷம்? ஏற்கனவே கண்ணையா பயந்து போயிருக்கா. நான் ஃபேஸ்க்கு பேக் போட்டுட்டு இருந்தேன். துர்கா, போதும், நிறுத்து. போய் முகத்தை கழுவிக்க. அதுல நீ வேணா நான் சொல்றது செய். இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கவா? மல்லி, நல்ல வேலையா நீ கொண்டு வந்து தாயத்தை கட்டினடி, இல்லன்னா அவ்வளவுதான், என் உயிரே போயிருக்கும். புத்தியே கிடையாது உனக்கு.
படுக்க போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஊர் பூரா கேக்குற மாதிரி கொரட்டை விட்டா எங்க ஞாபகம் இருக்கும் சொல்லுங்க? பின்ன உன்ன மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு கடவுளே கடவுளேன்னு கணத்துல போட்டுக்க என்னால முடியாது. நேத்து ராத்திரி நான் படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பிளான்ல எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லை. ஒருவேளை இந்த இடத்தோட பூர்வீகம் நமக்கு முழுசா தெரியாததுனால புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு ஜக்கே, பணத்தை கொடுத்து பங்களாவையும் இடத்தையும் வாங்கினேனே தவிர எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கல. அதெல்லாம் யாரா பாக்குறா? இந்த இடத்தோட பிளானை பாக்குறப்ப இங்க எங்கேயோ ஒரு கோயில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த இடத்த ஒரு தடவை முழுசா பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னடா, ரிசர்ச் ராணி அன்பு தங்கச்சியையும் கூட்டிட்டு போ. துர்கா எங்க இன்னும் எந்திரிக்கலையா? அதானே, ஏன் இன்னும் எந்திரிக்கல? நானும் ரொம்ப நேரமா டீ எடுத்துட்டு போய் கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க எந்திரிக்கவே இல்ல. இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் ஆகல, நல்லா கம்பளி இழுத்து போத்திட்டு தூக்கிட்டு இருப்பா. நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். முதல்ல மேடத்தை எழுப்பி சீக்கிரமா ரெடி ஆக சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்த முழுசா சுத்தி பார்க்கணும். போ. விஜய் சார். என்ன சிவா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு வந்தேன். யாருக்கு கல்யாணம்? எனக்கு தான் சார். குட், இப்போ அது ஒத்துக்கிட்டியே. எவ்வளவு நல்ல தனியா இருப்ப. அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு சார். அவங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சார். பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது பிள்ளைங்களோட கடமை இல்லையா? சிவா, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். கேளுங்க சார். இந்த இடத்துல எங்கேயாவது கோயில் இருந்ததா? நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்க எங்கேயோ துர்கையம்மன் கோவில் இருந்ததுன்னு எங்க பாட்டி சொன்னதா ஞாபகம். எனக்கு சரியா தெரியாது. இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். சிவகுமார், நீ புறப்படு. இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்குல்ல? சரி சார், நான் வரேன் சார். ரொம்ப நல்லவன், ஹெல்ப் பண்ற சுபாவம் இருக்கு. இந்த சிவபுரிக்கும் பட்டணத்துக்கும் இவன் ஒரு பாலம் மாதிரி. துர்கா, துர்கா, என்ன இவ்வளவு நேரமா படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. துர்கா, என்ன இது? தூங்கிட்டே இருக்க? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அண்ணி. உடம்பு சூடாதான் இருக்கு. மருந்து எடுத்துட்டு வரேன். அங்க ஜேகே காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் ரெடி ஆயிடு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. துர்கா, ஏன் துர்கா சீரியஸா இருக்க? துர்கா, ஏய் துர்கா, என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? பஞ்சர் ஆயிடுச்சு.
துர்கா, நான் உன்னை எங்க எல்லாம் தேடுறது? நீ என்னடானா இங்க நிக்கிற? துர்கா, ஏங்க நிக்கிற? காலையில இருந்து நானும் உன்னை கவனிக்கிறேன். உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. நீ என் பழைய துர்கா இல்லவே இல்லை. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தைரியமா சொல்லு. யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த இடத்துல நின்று இங்கிருந்து பார்த்தா நம்மளை விட்டு தூரமா பிரிஞ்சு போறவங்களோட குரல் கேட்கும். அவங்க அங்கிருந்து நம்மள வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். வா போலாம். உங்க கூட இருந்தா என்னையே நான் மறந்துடுறேன். சார் சார், நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இந்த இயற்கை அழகு தான் பல பேரை அழிச்சிருக்கு. என்ன துர்காமா, உங்களுக்கு கூட அது தெரியாது. இங்க கால் வச்சவங்க உயிரோட திரும்பி போனதே கிடையாது. போங்க போங்க, சாரை வீட்டுக்கு கூட்டு போங்க. போங்கம்மா போங்க. ஐயா ஐயா ஐயா, ஓ இங்க இருக்கீங்களா ஐயா? என்னாச்சுடா? அது நம்ம சிவகுமார் இல்ல, என்னாச்சு? அவன் மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டானாங்க. எப்படி விழுந்தா என்னன்னு யாருக்குமே தெரியாதுங்களா? ஓ காட், சிவாவை யாராவது வேணும்னு கொலை செஞ்சிருப்பாங்களா? ஒருவேளை தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தா? அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அப்படி இருக்கிறப்ப அவன் ஏன் தற்கொலை செஞ்சுக்கணும்? பாவம், டெட் பாடியாவது கிடைச்சதா? சாவுலையும் ஒரு சத்தியம் இருக்கு, அது யாருக்கும் தெரியாத உண்மை. மேடம் மில்க். குட் நைட் மேடம். குட் நைட்.
தேங்க்யூ. ஏங்க ம், நான் சொன்னா நீங்க நம்பல. ஆனா இந்த வீட்ல ஏதேதோ நடக்குதுன்னு தோணுது. நீ சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு? எதுவுமே நடக்கல, எல்லாம் கற்பனை. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தமாஷ் தானா? இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் துர்கா ரொம்ப மாறி இருக்கா. அவ பழைய துர்காவாவே இல்ல, என்னவோ உம்மன் இருக்கா. அது ஜேகே மேல இருக்கிற கோபமா இருக்கலாம். நான் சொல்றது அது இல்ல. என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. 2 பேரும் போய் சுவாமிஜி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? ஐயோ, என் செல்ல குட்டி, உன் உபதேசத்தை நிறுத்திக்கிறியா? படுத்து தூங்கு. சார், பால் எடுத்துக்கங்க. கண்ணையா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க சார். நீங்களும் பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா தூங்குங்க. குட் நைட். அப்பாடா, இவங்க எல்லாத்துக்கும் பாலை கொடுத்தாச்சு. இன்னும் துர்காம்மா ரூமுக்கு போய் பாலை கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி நான் தப்பிச்சேன்டா சாமி. ஏதோ குறையிற மாதிரி இருக்கே. ஓஹோ, வேட்டி தான் காணுமோ? அப்பா ஆண்டவா, குச்சி குச்சி ராக்கம்மா பொண்ணு வேணும், குடசாலி ராக்கம்மா பொண்ணு வேணும், குச்சி குச்சி ராக்கம்மா. துர்காம்மா, துர்காம்மா, துர்காம்மா. ஓ, அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துர்காம், ஓஹோ இங்க இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? துர்காம்மா, தனியா இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மா துர்காம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் இங்க உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, பால் கொண்டு வந்திருக்கம்மா. இன்னைக்கு துர்காம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா துர்காம்மா, கண்ணையா, என்னடா என்னாச்சு? என்னாச்சு கேக்குறாள? கொலசு மணிகளின் அடங்காத ஏக்கம், மனசு மதில்களை சேராத ராகம், சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் அந்தங்கள் எல்லாம் சோகத்தின் எல்லை, விடியும் வரையில் பிறகம் நரகம், சிறு சிறு சிறைகளில் உடல்களில் உயிர் தகனம். நெருங்கி வா, இது யார் என்று தெரியும், உயிரை தாது நான் தந்த உபயம், தள்ளாடும் இரவில் தனியாக அழகு, பன்னீரில் நனையும் பால் வண்ணச் சிறகு, கொதிக்கும் நிலவுக்கு குளிர் என்ன தெரியும், இரவு எரிகிறதே. நெருங்கி வா, இது யார் என்று தெரியும், உயிரை தாது நான் தந்த உபயம். துர்கா, துர்கா,
பக்தி தான் வேணும். இங்கே விட வேண்டியது வேதனை கண்ணீர் அல்ல. வாழ்க்கைங்கிற சமுத்திரத்தோட அலைகள் ஆவேசத்தோட வந்து சின்ன பின்னமாக்கலாம். ஒருவேளை சின்ன அலைகளாக குறைந்து சாந்தமாகலாம். என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி. இந்த உலகை காக்கும் தாய் துர்கா தேவி எல்லோரையும் மன்னிப்பாள், உங்களையும் காப்பாள். அவளை வணங்குங்கள். சுவாமிஜி, என் தங்கச்சி காப்பாற்றுவாள். ஆத்தா கண் திறப்பா. அவளுடைய சக்திக்கு முன்னாடி எல்லா தீய சக்திகளும் ஓடிவிடும். நான் ஒரு கருவிதான். அனந்தா, இந்த மண்ணில் எங்கேயோ ஒரு கோயில் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம். அம்மா துர்கா, இப்படி என்ன சோதிக்காதம்மா. ஓம் சக்தி. அம்மா துர்கா, நான் எடுக்கும் இந்த முயற்சியில் உன் அருள் எனக்கு வேண்டும் அம்மா. ஓம் சக்தி. சொல்லு, யாரு நீ? நான் செல்வி, பூக்காரி செல்வி. உனக்கு என்ன வேணும்? குடிக்கணும். அவன் ரத்தத்தை குடிக்கணும்.
தூக்கிட்டு வந்துட்டாங்களா? அழக்கூடாது, அழக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணோட கண்ணீரும் இந்த சிவபுரி அரண்மனைக்கு சாபம் மாதிரி, என் குடும்பத்துக்கு சாபம் மாதிரி, இந்த சிவபுரி அரண்மனைக்கு வர எல்லாருக்கும் சாபம் மாதிரி. எதுவும் பண்ணாதீங்கண்ணா, நான் ஒரு அப்பா. ஆனா நான் பாவி. இந்த சிவப்பு ரோஜா எவ்வளவு அழகா இருக்கு, நீ அதை விட அழகா இருக்க. பூவையும் பெண்ணையும் ரசிக்க தெரியணும். நீதான் என் அழகான ரோஜா. இன்னைக்கு காலையில எனக்காக பூத்த ரோஜா. அந்த பூவை அனுபவிக்க போற இந்த ராஜா. இறைவன் படைப்புல சிறந்தது பெண்தான். அதை அனுபவிக்கத்தான் என்ன படைச்சான். வா வா என் ரோஜா. நம்ம ஊர்க்காரங்களும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஐயா. இன்னொரு பூ வாடி போச்சு. அவளுக்கு தேவையானது முதல்ல கொடுத்து அனுப்பு. வணக்கம் ஐயா. நம்ம ஊர்ல மழை பெஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதனால என்ன? இன்னும் 6 மாசத்துல நம்ம சிவபுரிக்கு பஞ்சம் வரும்னு எல்லா ஜோசியர்களும் பெரியவங்களும் சொல்றாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்தா கோவமா இருக்கா, அதனால நம்ம சிவபுரியில துர்க்கையம்மன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம ஊருக்கு பஞ்சம் வந்து வறண்டு போறதுக்கு முன்னாடி நாம விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும். அத நீ சொல்லக்கூடாது. வர்மா, ராஜராஜ வர்மா, நான் தான் சொல்லணும். எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேளு. எதுக்கு? சிவபுரிய பஞ்சத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் காப்பாத்தணும்னா விக்கிரகத்துக்கு கீழே சாசன பலகையில என் பேரையும் உருவத்தையும் செதுக்கணும். அதுக்கு அதுக்கு சிற்பிகளை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ராம்ஜி ஐயா, உன் பொண்ணு செல்வி நல்லா இருக்காளா? நான் கேட்டதா சொல்லு. இங்க பாரு, வர வர உன்னோட விளையாட்டெல்லாம் அதிகமாயிடுச்சு. எவனோ ஒருத்த வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் உனக்கு பாலை மட்டும் யார் தருவாங்க? பாரு, வெளியே வர போறியா இல்லையா? நான் போகணும்.
என்ன என்ன பாக்குற? சீக்கிரம் பாலை குடி. ஓ கோமா, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதா. அதை தடுக்க துர்க்கை அம்மன் சிலை செதுக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து சிற்பி வராரா. குடி. என்ன உன்னை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பயம்னு நினைக்கிறேன். ஆமா, உன் வேலையை பார்த்துட்டு போ. அடேங்கப்பா, சும்மா தமாஷ் பண்ணா இந்த அளவுக்கு கோச்சுக்கிறேன். நான் இந்த ஊருக்கு புதுசு. ஊருக்கு புதுசுன்னா வந்த வழியே திரும்பி போ. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி. ஏ பொண்ணு, ராஜராஜவர்மாவோட அரண்மனைக்கு எப்படி போகணும்? என்னன்னு சொன்ன? பொண்ணுன்னு? ஏன் நீ பொண்ணு இல்லையா? சந்தேகமா? இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசணும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? எங்க பண்ணு பார்க்கலாம். சரி, உனக்கு என்ன வேணும் புதுசு? அட கடவுளே, என் பேரு புதுசு இல்ல, எனக்கு ஒரு பேர் இருக்கு. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் உனக்கு இருக்கோ இல்லையோ, அடுத்த தடவை என்ன பார்க்கும்போது புதுசு கிதுசுன்னு கூப்பிடாம சந்திரசேகரன் அழகா கூப்பிடு. அதான் என் பேரு. இந்த ஊர்ல துர்க்கை அம்மன் விக்கிரகத்தை செதுக்க வந்த சிற்பினா. வழி சொல்லவே இல்லையே. வழியா? அப்படியே கீழ் பக்கம் போ. உன் பேர் என்ன? என் பேரு தெரியாது. தெரியாதுன்னு ஒரு பேரா? இதுவும் நல்லாதான் இருக்கு. நான் 101 ராத்திரி கடும் விரதம் இருந்து தேவி மந்திரத்தை உச்சரிச்சு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதை விட பிரம்மச்சாரியான ஒரு சிற்பி தேவி விக்கிரகத்தை செதுக்கி பிரதிஷ்டை பண்றது சிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மைதான். என் மனசோட ஐம்புலன்களுக்கும் கடிவாளம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னால தேவி விக்கிரகத்தை செதுக்க முடியும். ராம்ஜி, இவர் தங்குறதுக்கு இடம், மத்த ஏற்பாடுகளை நீதான் கவனிக்கணும். சரிங்க ஐயா. தங்கறதுக்குன்னு வேற இடம் தேவையில்லைங்க ஐயா. வேலை பார்க்குற இடத்துல தான் நாங்க தங்கணும். பலே. தேவி விக்கிரகம் தயாரான உடனே என்னோட விக்கிரகத்தை செதுக்கி கொடுக்கணும். மன்னிக்கணும், உயிரோட இருக்கிறவங்க விக்கிரகத்தை செதுக்க கூடாதுங்க ஐயா. அத தீர்மானம் பண்ண வேண்டியது நீ இல்ல, ராஜராஜவர்மா. வணக்கையா. வந்துட்டியா? வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. எப்படி வரைஞ்சிருக்க? நல்லா வரைஞ்சிருக்கல்ல? என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வரைஞ்சிருக்கையா. எங்க 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 நான் பார்க்கணும். அழகா இருக்கு. இவ்வளவு அழகா ஓவியம் வரைய எப்படி முடிஞ்சது? ஏ செல்வி, ஏ செல்வி, செல்வி, செல்வி. என் மனசுல செல்விய அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சு நான் இதை வரைஞ்சிருக்கையா. உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. ராம்ஜி ஐயா. செல்வி, அவ ஏன் செல்வி? அவளை அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சு ஓவியம் வரைஞ்ச இந்த கை இருக்க கூடாது. ராம்ஜி, அவ வாழ்நாள் பூரா சுகமா இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துரு, கொடுத்துரு, கொடுத்துரு. சுகமாயிரு. செல்வி, செல்வி. நாகம்மா, எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்ல. என் வேதனை எல்லாம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த மிருகத்தோட கையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியல. என்னைக்காவது அந்த மிருகம் என்னை அழிச்சே தீரும். அதுக்கு முன்னால இந்த மலையில இருந்து விழுந்து என் உயிரை விட்டுடுறேன்.
அவனுக்கு என் பொண்ணு கூட கிடைக்க கூடாது. இது சத்தியம். உன் மேல சத்தியம். வேண்டாம், என்னை காப்பாத்த உன்னாலேயும் முடியாது. என்னால முடியும். அம்மன் விக்கிரகத்தை செதுக்குனதுக்கு அப்புறம் நான் திரும்பி போகும்போது உனக்கு விருப்பமா இருந்தா நீ என் கூட வரலாம். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? சந்திரா, என்ன யோசிக்கிறீங்க? செல்வி, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் நாளைக்கு தான் தீர போகுது. நாளைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நாளைக்கு துர்காஷ்டமி இல்லையா? ஆமா. நாளைக்கு விக்கிர பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து போயிடுவீங்கல்ல? போனதுக்கு அப்புறம் என்ன? திரும்பி எப்போ வருவீங்க? காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் வேலை இருக்கு, அதுக்காக போறேன். நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்கு? உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். மறுபடியும் நான் இங்க திரும்பி வருவேன்னு சொல்லலையே. அப்படின்னா இத்தனை நாள் என்கிட்ட காட்டியிருக்காத எல்லாமே நாடகமா? அப்படின்னா இதெல்லாம் காதல்னு நான் சொன்னனா? உனக்கு நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டா அது ஏன் தப்பு இல்ல. நான் போறேன். முடிஞ்சா மறுபடியும் சந்திப்போம். ஐயா ஐயா, மகனுக்கு எதுவும் தெரியாதீங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. இல்ல, துரோகம் பண்றவங்களையும் மோசம் பண்றவங்களையும் மன்னிக்கிற பழக்கம் இல்லை இந்த ராஜராஜவர்மனுக்கு. அவங்கள வாழ விடுங்க ஐயா. அவங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. விட மாட்டேன். செல்வி எனக்கு தான் சொந்தம். அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், சாவு உனக்கு தவிர. இல்ல இல்ல, உங்களை போக விட மாட்டேன். போக விட மாட்டேன். செல்வி, சந்திரசேகர், நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. சீக்கிரம் போயிடுங்க. போங்க. விடுறா ராம்ஜி, விடு. விட மாட்டேன். விடுறா. விட மாட்டேன். விட மாட்டேன். ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம். 7 ஜென்மத்துக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளு, கொடுக்கிறேன். எடுத்துக்க, எங்கேயாவது போய் சுகமாயிரு. ஆனா காலையில, நாளைக்கு காலையில நீ சிவபுரியில இருக்க கூடாது. அத நீ தீர்மானம் பண்ணணும். இல்லன்னா இந்த ராஜராஜவர்மா தீர்மானம் பண்ணணும். கேளு, என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும் கேளு, கொடுக்கிற. என்ன வேணும் கேளு, கொடுக்கிற. செல்வி, அவ்வளவுதான்.
செல்வி 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 ஐயோ நான் உன்கிட்ட கேட்கலையா? கெஞ்சி கேட்டேன். எங்கேயாவது ஓடி போயிடுன்னு சொன்ன. ஏன் 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 என்னை இப்படி சித்திரவதை பண்ண வைக்கிறீங்க? செல்வி ஏன் செல்வி, என் காதல் ரோஜா, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. செல்வி இது பாரு, இந்த ஜென்மத்துல வேணா எங்க 2 பேரும் நீ பிரிக்கலாம், ஆனா எங்க 2 பேரோட மனசை மட்டும் உன்னால பிரிக்கவே முடியாது. நாளை காலையில நீ இந்த சிவபுரியில இருக்க கூடாதுன்னு சொன்னது வர்மா, ராஜராஜ வர்மா. செல்வி நில்லு நில்லு செல்வி. இல்ல, உனக்கு இந்த செல்வி என்றைக்குமே கிடைக்க மாட்டா. வேண்டாம் செல்வி, நான் உன்னை மனசார விரும்புறேன். உன் மேல உயிரியா வச்சிருக்க. வேண்டாம் செல்வி. விட மாட்டேன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குறேன் என் நாகம்மா மேல சத்தியம். உன்னை விட மாட்டேன். செல்வி செல்வி செல்வி, என் பேச்சு கேளு. செல்வி வேண்டாம். செல்வி செல்வி, நான் சொல்றத கேளு. பைத்தியக்காரி, உன்னோட ஒன்னா வாழணும்னு அரண்மனையில காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை ஒன்னா சாகிற நிலைமை வந்தாலும் அதுக்கும் தயாரா இருந்த. செல்வி வர்மா, இந்த ராஜராஜ வர்மாவோட நிழலை தொட்டவங்கள உயிரோட விட்டதில்ல. அப்படி இருக்கிறப்ப என்ன கடிச்ச ஒண்ணு விட்டுடு வேணாம்.
இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆத்மாலையும் சேராம இத்தனை நாளா காத்திருந்தேன். என் வாழ்க்கையை அழிச்ச அந்த ராஜராஜ வர்மா தான் இந்த ஜேகே. அவனை விட மாட்டேன். தப்பு. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நல்லது கெட்டது பாபம் புண்ணியம் எல்லாத்துக்கும் அந்த ஜென்மத்திலேயே பலன் கிடைச்சிரும். சாவுங்கிறது அவனுடைய எல்லா பாவங்களையும் நீக்கிடுச்சு. இது அவனோட இன்னொரு புனிதமான ஜென்மம். இல்ல, நான் அவனை பழி வாங்குவேன். அது உன்னால முடியாது. மனிதர்களின் நம்பிக்கை தெய்வ சக்தி. அந்த சக்தியின் சொரூபமே துர்கா சக்தி. நாமோ சக்தியின் தொண்டர்கள். அவனை காப்பாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. சும்மா பிடிவாதம் பிடிக்காதே. அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னுடைய மோட்சத்துக்காக பூஜைகள் பண்றேன். போ. இல்லைன்னா நான் போக மாட்டேன். பழி வாங்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன். ரத்தம் குடிக்கணும். ஓஹோ, நான் சொல்றத கேட்க மாட்டேன். இல்ல, இந்த சரீரத்திலிருந்து நீ என்ன பிரிக்கலாம். ஆனா அவனை மட்டும் உன்னால காப்பாற்ற முடியாது. நான் மறுபடியும் வருவேன். அவன் ரத்தத்தை குடிப்பேன். சுவாமிஜி, துர்கா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நினைவு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விபூதியை இளநீல கலந்து கொடுக்க. சுவாமி, என் புருஷனோட நிலைமை எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து இத்தனை நாள் இவங்களை காப்பாத்தினதுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். சுவாமிஜி, இவங்க உங்களுக்கு இந்த தாயோட தெய்வ பக்தியாலையும் சக்தியாலையும் தான் நீங்கள்லாம் இன்னைக்கும் உயிரோட இருக்கீங்க. ஜெயகிருஷ்ணா, உன்னோட கொஞ்சம் பேசணும். புதைந்து போன எலும்புகளுக்கிடையில் இன்றும் அசையும் ஒரு ஆத்மா இருக்கிறது. நிறைவேறாத ஆசைகளுடன் சமாதியான அந்த ஆத்மா இத்தனை நாள் காத்திருந்து பழிவாங்கும் எண்ணத்துடன் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவின் அலறல் என் காதில் ஒலிக்கிறது. சுவாமிஜி, துர்காஷ்டமி அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியில 2வது ஜாமம் முடியறதுக்கு முன்னாடி அவளை அழிக்காம இருந்தா இன்னும் 12 ஜென்மங்கள் அந்த ஆத்மா இங்கே இருக்கும். அந்த ஆத்மா உங்க பரம்பரையை முழுசா நாசம் பண்ணிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரோட ஆத்மாவுக்காக சுவாமி இந்த சடங்கு? ஆத்மா யாரதா இருந்தாலும் மோட்சம் அடைய கர்மம் பண்றதுல தப்பு இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த ஆத்மா சாந்தி அடையும். யாருது சுவாமி? என்னுடையதா இருக்கலாம், உன்னுடையதா இருக்கலாம். இந்த உலகத்துல ஆயுள் முடிஞ்சு போன யாருடையதாகவும் இருக்கலாம்.
நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ண? அவளை விரும்பினங்கிற ஒரே ஒரு பாவத்துக்காகத்தானே நீ துர்காவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? என் உயிரா? உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க அதுதான் உனக்கு வேணும்னா எடுத்துக்க. என் துர்காவை எதுவும் பண்ணாத, அவளை விட்டுரு. நீ என்ன பழி வாங்கறதுக்காகத்தான் நான் மறுபடியும் பிறவி எடுத்திருக்கேன்னா வா, என்ன பழி வாங்க, என் உயிர் எடுத்துக்க. Come on, take me. ஓம் சக்தி ஜெய சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையை பார் சங்கரி மகளின் கண்ணீரை நலமாக்கும் உன் பூஜை அல்லிதயமும் கரைந்திடுமா நேர்வரையே தாமதமே ஜெகதம்மா ஜெகமெதினதம்மா ஓம் சக்தி ஜெய சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையை பார் சங்கரி कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् அஞ்ஞானங்கள் நிலை பெறுமோ விஞ்ஞானங்கள் ஜெயித்திடுமோ உஞ்ஞானத்தை போல ஏது பாவம் நீக்கிடுமா உருகும் அவலை அவலை அகலுமா கிழக்கு பிறக்கும் சூரியனே அவனின் பிறப்பும் நின்னருளே அனைத்து கிரகங்கள் நிற்க நின்ற அருள் பிரவாகம் வேண்டும் இங்கே காத்திடனே சண்டே கை கொடுத்த நாளிதுவே
ஓம் சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையை சங்கரி सुप्रसन्नो भव वरदो भव अवबुद्धितो भव मम सर्वाभीष्टफलप्रदो भव சிவசக்தி பாடலை கேள் சங்கரி வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையை பார் சங்கரி நின்மகளின் சன்னீரை நலமாக்கும் பூஜை கல்லிதயமும் கரைதிடுமா நேர்வரையே தாமதமே प्रसन्नो भव वरदो भव अवकुण्ठितो भव मम सर्वाभीष्टफलप्रदो भव सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते
सर्वाभीष्टफलप्रदो भव எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த தாய் துர்கா தேவி தான் ஜெயகிருஷ்ணாவை காப்பாத்திருக்கா. ஓம் சக்தி. ஆமா, ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு புது ஆரம்பம் இருக்கும்.